வெல்கம் டு கணினி ஆசான். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த செஷனில் அப்பாச்சி சர்வரை எப்படி லினக்ஸில் இன்ஸ்டால் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? இது வரைக்கும் நம்ம விண்டோஸில் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ லினக்ஸில் வந்து எப்படி நம்ம லேம் சர்வரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அது லினக்ஸ்க்கு நான் வந்து என்ன எடுத்திருக்கேன்னா உபுண்டு லினக்ஸாக எடுத்திருக்கேன். சரிங்களா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு உபுண்டில் போயிட்டு டெர்மினல் பார் எடுக்கணும். டெர்மினல் ப்ராம்ப்டில் நம்ம பண்ணணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டில் இருக்கிற அந்த இதை ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு டிஇஆர்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு டெர்மினல் இது வரும். சரிங்களா? ஸோ அந்த விண்டோ வந்துருச்சு. ஸோ இதில் போயிட்டு ஃபஸ்ட்டு எப்போவுமே பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்டேட்ஸ்லாம் கரெக்டாக அப்டேட் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், செக் பண்ணிக்கணும். ஓகே, இருந்ததுன்னா அது அப்டேட் ஆயிரும். அந்த சம் அப்ளிகேஷன் இருக்கிற சிஸ்டம் அப்ளிகேஷன்லாம் அப்டேட் ஆகும். சரிங்களா? ஸோ ஏதாவது நமக்கு இன்ஸ்டால் பண்ணும்போது ஏதாவது இப்போ எல்லாமே வந்து எது வழியாக இன்ஸ்டால் ஆகுதுன்னா இன்டர்நெட் வழியாக தான் இன்ஸ்டால் ஆகுது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம எல்லாமே பேட்ச் எல்லாம் கரெக்டாக அப்டேட் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். என்ன கமாண்ட்னா சூடோனா அவருக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பெர்மிஷன் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? எந்த ஒரு லினக்ஸை பொறுத்த வரைக்கும் சூடோ யூசர் தான் வந்து சூடோ பெர்மிஷன் இருக்கவங்க தான் இன்ஸ்டால் பண்ண முடியும். அதாவது நம்ம விண்டோஸில் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் ரைட்ஸ் எப்படியோ அதே மாதிரி லினக்ஸில் பார்த்தீங்கன்னா சூடோ ரைட்ஸ் இருக்கவங்க தான் சாஃப்ட்வேர் இன்ஸ்டலேஷன் எதுவுமே எல்லாமே எந்த ஒரு விஷயமே சூடோ யூசர் வச்சு தான் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இப்போ பாஸ்வேர்ட் கேட்குது, நம்ம பாஸ்வேர்டு டைப் பண்ணுவோம். ஸோ அப்டேட்ஸ் எல்லாமே செக் பண்ணுது. ஓகே, சரி கேன்சல் பண்ணி இது வந்து ஒரு யாராவது ரிப்போர்ட், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே, அது நோ ப்ராப்ளம். அது சிஸ்டம் எரர் ஆகும். நமக்கு இப்போ அப்பாச்சி இன்ஸ்டலேஷன் தானே பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இப்போ போயிட்டு என்ன கமாண்ட்னா சூடோ கிளியர் பண்ணிக்கலாம். கிளியர் த ஸ்க்ரீன் கிளியர் பண்ணிங்கன்னா கிளியர் ஆயிரும். சரிங்களா? சூடோ ஏபிடி கெட் டேப் அமுத்தினாலே வரும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ நீங்கள் ஒரு 2 வார்த்தை அடிச்சுட்டு நீங்கள் டேபை ப்ரெஸ் பண்ணாலே எல்லா கமெண்ட்ஸும் வந்து டிஸ்பிளே ஆகும். அந்த ஏபிடிக்கு அடுத்தால என்ன கமெண்ட்ஸ் இருக்கோ அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். ஸோ ஏபிடி கெட் இன்ஸ்டால் அப்பாச்சி 2. சரிங்களா? அது வந்து நான் இதில் பண்ணுறேன், உபுண்டுவில் பண்ணுறேன். அதனால் அப்பாச்சி 2. இதே சென்டோஎஸ் லினக்ஸில் ரெட் ஹேட் ஃப்ளவர்ஸில் பண்ணிங்கன்னா அது வேறு மாதிரி ஒரு HTTPDன்னு வரும். சரிங்களா? ஸோ இது உபுண்டு லினக்ஸில் வந்து அப்பாச்சி 2 தான் நம்ம பண்ண முடியும். ஸோ எஸ், installation is going on. ஓகே, ஸோ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இப்போ போய்ட்டு நம்ம ப்ரௌசரில் செக் பண்ணலாம். லோக்கல் ஹோஸ்ட். ஓகே, பார்த்தீங்களா? ஸோ உங்களுக்கு பக்காவா அப்பாச்சி இன்ஸ்டால் ஆகிடுச்சு. சரிங்களா? சரி, ஓகே, அப்பாச்சியை எப்படி ஸ்டாப் பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, என்ன கமாண்ட்னா அப்பாச்சி சிடிஎல் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கு. அப்பாச்சி சிடிஎல் போட்டுட்டு ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன வரும்? அப்பாச்சி சிடிஎல் இன்ஸ்டால் ஆகலையா?
APAC இருக்கு Apache 2CTL. ஓகே, sudo Apache 2CTL ஸ்டாப் அப்படின்ட்டிங்கன்னா ஸ்டாப் ஆயிரும். ஸோ என்ன எரர் வருது பார்த்தீங்கன்னா, Apache 2 could not reliably the service fully qualified domain name 127.0.1.1 set the server name. ஸோ சர்வர் நேம் வந்து நம்ம லோக்கல் ஹோஸ்ட் செட் பண்ணல, ஸோ அதனால் இந்த எரர் வரும். சரிங்களா, நம்ம இப்போ விண்டோஸ் செட் பண்ணோம் பார்த்தீங்களா, சர்வர் நேம் சொல்லிட்டு லோக்கல் ஹோஸ்ட் செட் பண்ணுவாங்களா, அதே மாதிரி இதுலேயும் பண்ணணும். சரிங்களா, அது எதில் பண்ணணும்னா விஐ சூடோ, சாரி, எல்லா கமாண்டுக்குமே நம்ம சூடோ போட்டால் தான் ஒர்க் ஆகும். ஓகே, விஐ இடிசி அப்பாச்சி. இது வந்து நம்ம லினக்ஸில் வந்து உபுண்டு ரெட் ஹாட் ஃப்ளேவர்ஸ் 2 இருக்குது, நிறையா இருக்குது. ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெட் ஹாட்டு, அப்புறம் உபுண்டு, அப்புறம் சுசி. சரிங்களா, ஸோ இந்த ஒரு ஃப்ளேவர் தான் வந்து உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது, யூஸ் மார்க்கெட்டில் இருக்குது. சரிங்களா, ஸோ இதில் அப்படியே உங்களுக்கு வந்து வேறு மாதிரி வரும் CentOS, அதான் ரெட் ஹாட் ஃப்ளேவர்ஸ் தான் CentOS. ஸோ CentOSல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கான்ஃபிகரேஷன் ஃபைல்லேருந்து எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். சரிங்களா, ஸோ இது Apache 2conf. ஸோ இதில் போயிட்டு சரி, நம்ம சூடோ சேர்க்கல, அப்புறம் ஒரு ரீட் ஒன்லி ஃபைல்னு வந்துடும். நீங்கள் இப்போ சூடோ போடாமல் இதில் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன ஆகும், ரீட் ஒன் ஃபைலாக தான் ஓப்பன் ஆகும். ஸோ சூடோ போட்டால் தான் உங்களுக்கு அதை வந்து நம்ம எடிட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதில் பண்ணி பாருங்கள், சர்வர் நேம் இருக்கா பாருங்கள், இல்லைன்னா லாஸ்ட்டில் நீங்கள் டைப் பண்ணிக்க வேண்டியதான். சர்வர் நேம் இருக்கா, சர்வர் வந்து சர்ச் பண்ணுறதுக்காக போடுறேன். சரிங்களா, சர்ச் பண்ணுற கமாண்ட் இதுதான், ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா சர்ச். சர்வர் நேம் எங்கேயா இருக்குன்னா இல்லை. ஓகேங்களா, ஸோ அப்போ லாஸ்ட்டில் நம்ம ஒரு லைன் சேர்த்துக்க வேண்டியதான். எண்ட் ஆஃப் த இதோட கடைசியில் ஒரு லைனை சேர்த்துக்க வேண்டியதான். ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் சாரி ஏன் சொல்லுங்கள், அம்புக்குறி தூக்கணும்னா அது எங்கேயோ போயிடுச்சு. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். இதை பொறுத்த வரைக்கும் நான் வந்து விஏ எடிட்டரில் பண்ணுறேன். நீங்கள் இந்த ரைட்டர் கூட நேனோன்னு ஒரு எடிட்டர் இருக்குது, அது ஜிவி ஈஸியாக இருக்கும். சரிங்களா, இது எல்லாமே உங்களுக்கு கமாண்ட் மோடு, ஸோ அதனால் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். நேனோனா உங்களுக்கு நார்மலாக வேர்டு மாதிரி உங்களுக்கு கமெண்ட்ஸ்லாம் ஈஸியாக இருக்கும் அது. சரிங்களா, ஸோ இப்போ ஐ பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு போச்சு. ஏன் ப்ராப்ளம்னா இது விஎம்ஆர் வழியாக பண்ணுறதுனால கொஞ்சம் ப்ராப்ளம் வருது. ஸோ நீங்கள் வந்து நேனோவே எடுத்துடலாமா, நேனோனா ஈஸியாகும் உங்களுக்கு, இந்த மாதிரி ப்ராப்ளம் வராது. நேனோ ஓகே, சரி, இது ஈஸி, செம ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ லாஸ்ட்டில் போயிட்டு இந்த இடத்துல போயிட்டு போட்டுக்கோங்க, சர்வர் server name local host. Okay,
ஸோ என்ன கமாண்ட் போட்டால் இதாகும் சொல்லுங்கள்? ரைட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ஓ, கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ ஃபைல் நேம் டு ரைட்னு கேட்க கொடுத்துருங்க. ஸோ இதை விட்டு வெளியே வர்றதுக்கு கண்ட்ரோல் எக்ஸ், உங்கள் கமாண்ட் எல்லாமே இதில் டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்தீங்கன்னா வெளியே வந்துடும். ஸோ இப்போ போயிட்டு நீங்கள் சார் படிச்சுட்டுங்களா ஸ்டாப். ஸோ ஆல்ரெடி நம்ம இது பண்ணியிருக்கனால அது வரல, ஸ்டாப் பண்ணியிருக்கோம், அதனால் நாட் ரன்னிங்னு வருது. இப்போ ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த எரர் வராது உங்களுக்கு. பார்த்தீங்களா? முன்னாடி வந்து நமக்கு சர்வர் நேம் என்ன வந்தது, லோக்கல் ஹோஸ்ட்டில் எரர்னு சொல்லிச்சு. இப்போ உங்களுக்கு எரர் எதுவும் வரல. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இதோட ரூட் டைரக்டரி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து போடுற ஃபைல்ஸ் எல்லாமே வெப் டெவலப்மெண்ட் ஃபைல்ஸ் எல்லாமே எதில் போடுவோம்னா அதே மாதிரி வேர், அதே மாதிரி தான் நம்ம சென்டோஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் வச்சுருக்கான். வேர் www என்ன இருக்கும், HTML-குள்ளே போடுவோம். சரிங்களா? cd HTML. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ்னு ஒரு ஃபைல் இருக்கும். இதில் தான் நம்ம எல்லா ஃபைல்ஸையும் போடணும். போட்டு இதுலேருந்து தான் ரன் ஆகும். சரிங்களா? ஸோ இதனால் செக் பண்ணி பாருங்கள் என்ன போட்டிருக்கான்ட்டு. ஸோ இந்த இதோட வெப்பேஜில் இது டிஸ்பிளே ஆகுதுல்ல, அது இந்த கோடிங் எல்லாமே இதில் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் தான் இருக்கும். ஓகே. ஸோ சிஎஸ்எஸ்ஸும் பண்ணியிருக்கான், எல்லாமே இது பண்ணியிருக்கான். ஸோ இந்த பேஜோட கோடிங் தான் இது. சரிங்களா? ஓகே, சரி, ஓகே. ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு அப்பாச்சி சர்வரை உபுண்டு லினக்ஸில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதை காமிச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் வந்து பிஹெச்பியை எப்படி உபுண்டு லினக்ஸில் இன்ஸ்டால் பண்ணி நம்ம அப்பாச்சியோட எப்படி இன்டெகிரேட் பண்ணுறதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.